விஜி, கிளி ஜோசியம் பாப்போமா? கிளி ஜோசியமா? எதுக்கு? இந்த காதல் கிளிகளை பத்தி நிஜக்கிளி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி வா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, உட்காருங்க. யாருக்கு பார்க்கணும்? ஐயாவுக்கு பார்க்கணுமா, அம்மாவுக்கு பார்க்கணுமா? யோ, ரெண்டு பேரும் தனித்தனி இல்லையா? ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாரு. பார்த்துட்டா போச்சு. ரெண்டு பேருக்கும் சேர்த்து காசு வச்சாதான் கிளி சீட் யோ, எடுக்கும். காசு தானையா? இந்தா. என்ன காதல் ஜோடியா? பேர் சொல்லுங்க. விஜி, இளங்கோ. ரெண்டு பேருக்கும் எப்போ கல்யாணம் நடக்குங்கிறத கரெக்டா பார்த்து சொல்லு. அதெல்லாம் பார்த்துட்டா போச்சு. நம்ம ராஜமாணிக்கம் இருக்கான், கரெக்டா சொல்லிடுவோம் எல்லாத்தையும். ராஜமாணிக்கோங்கிறது? ராஜமாணிக்கன்றது எங்க அப்பா பேரு தாயி. எங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன். அப்பா வெளியே வாப்பா. ஐயா பேருக்கும் அம்மா பேருக்கும் ஒரு நல்ல சீட் எடுத்து கொடுப்பா. எடுத்து கொடுப்பா. அப்பா இப்பதானப்பா சாப்பிட்ட, சீட் எடுத்து கொடுப்பா. அப்பா வாப்பா வாப்பா, நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா. அப்பா ஜோடிங்க நல்லா இருக்கணும், நல்ல சீட்டா கொடுப்பா. கொடுப்பா கொடுப்பா. அப்பா இந்தாப்பா சாப்பிடுப்பா. அப்பா அப்படியே அமைதியா உள்ள போப்பா. அப்பா உள்ள போயிடுப்பா. அடடா, ராவணன் சீதையை தூக்கிட்டு போற மாதிரிலாம் வந்திருக்கு. என்னையா அடடாங்க? சீதைனா பிரிவுன்னு அர்த்தம். பிரிவினா உங்களுக்குள்ள பிரிவின்னு எடுத்துக்க வேணாம். என்னையா குழப்புற? எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதத்தான் சொல்ல வரேன். கல்யாணம் உங்களுக்கு நடக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிவுன்னு ஒண்ணு வரும். அதான் விதி. அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோமா? அப்படி இல்ல தாயி. சீதா அவங்க சொந்த பந்தத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி உன் சொந்த பந்தத்தை நீயும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். உனக்கு வரப்போற கணவன் ராமர் மாதிரி கண்ணுல வச்சு தாங்குவான். உன் சொந்த பந்தத்தை பிரிஞ்சு நீ ரொம்ப நாளைக்கு இருக்க போறதுல ஒரு 6 மாச காலம் தாமா. யோ, என்னையா ஜோசியம் சொல்லியானா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? உள்ளதான் சொல்றேன் தம்பி. காசுக்காக கண்டதை சொல்றவன் நான் இல்ல. சுட்டு போட்டாலும் என்கிட்ட சொல்லு, தப்பா வராது. 6 மாசம் கழிச்சு எல்லாம் சரியாயிடுமா? அம்மா, பசுவை பிரிஞ்ச கண்ணு திரும்ப போய் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன் குடும்பத்துல போய் நீ சேர்ந்துருவ. சமாதானமா ஆயிடுவ. ஒன்னும் கவலைப்படாத. அப்ப போயிட்டு வரீங்களா? சரி, போயிட்டு வாங்க. வரோம். போயிட்டு வாமா. என்ன விஜய்? என்னங்க இவரு என்னென்னமோ சொல்றாரு? என்ன விஜய், இதுக்கெல்லாம் போய் உன் மூஞ்சி மாறி போச்சு. ஏதோ விளையாட்டுக்காக ஜோசியம் பார்க்கலான்னு சொன்னா அந்த முட்டா பையன் ஏதோ சொல்லி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டான். ஐ எம் சாரி விஜய். நீ இப்படிலாம் மூட் அவுட் ஆவேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த ஜோசிக்காரன் பக்கமே உன்னை கூட்டு போயிருக்க மாட்டேன். இதெல்லாம் நம்பாதம்மா. சும்மா காசுக்காக கப்ஸா விட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி இல்லைங்க. எங்க வீட்ல நம்ம கல்யாண மேட்டர் பத்தி பேசி சமாதானப்படுத்த முடியும்னு தோணல. இந்த ஜோசியக்கார சொல்ற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன விஜய், அந்த ஆள் தான் ஏதோ முட்டாள்தனமா பேசுறான்னு பார்த்தா நீ அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. இல்லைங்க, எங்க சரோக்காவோட அத்தை சொன்ன ஒரே வார்த்தைக்காக எங்க அப்பா லீலாவோட ஆசையை நிறைவேற்ற மாட்டார் போல இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணத்தை பத்தி எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. விஜய், இப்ப அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன் குழப்பிக்கிற? விஜய், ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நீ என்ன விட்டுருவியா? என்னங்க இது இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, பொதுவா இந்த மாதிரி சங்கடங்கள்ல பொண்ணுங்க பாசத்துக்காக காதலியே விட்டு கொடுத்துருவாங்க. நீயும் என்ன அந்த மாதிரி விட்டுடுவியா? பட் ஒன் திங், உன்னை விட்டுட்டு என்னால உயிரோடு இருக்க முடியாது விஜய். என்னங்க இது? எங்க அப்பாவோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிம்மா. ஒருவேளை உங்க அப்பா சம்மதிக்கலைன்னா என்ன பண்றது? என் இஷ்டப்படிதான் என்னோட கல்யாணம் நடக்கணும். மீறி என்ன வற்புறுத்துனா வற்புறுத்துனா கட்டின புடவையோட உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். என்னங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. சரி வா போலாம். வா. பிளட் யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. உங்க வைஃப் கொஞ்சம் அனிமிக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தான ஆகாரம் சாப்பிடணும். பழைய பிரிஸ்கிரிப்ஷன்ல அயன் டானிக்லாம் எழுதியிருக்கேன். அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா? அதெல்லாம் ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க டாக்டர். அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்க வந்தா டாக்டர் சொல்றதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். புரியுதா? தொடர்ந்து டானிக் சாப்பிட வேண்டாமா? மன்னிச்சுக்கோங்க டாக்டர். என்ன மன்னிச்சுக்கங்க? ஏங்க, எங்களுக்காக வைத்தியம் பார்க்குறீங்க? உங்களுக்காக தானே. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? எழுதி கொடுத்த மாத்திரை டானிக்லாம் ஒழுங்கா சாப்பிடாம
பிரச்சனைனா மட்டும் டாக்டர் கிட்ட வந்தா எப்படி? ஏம்மா, உனக்கு தலைப்பிரசவம் தானே? உன் புருஷன் மறந்தாலும் நீ மறக்காம உடம்ப பார்த்துக்க வேண்டாமா? சத்தான ஆகாரம் சாப்பிடணும்னு ஊர்ல இருக்க டாக்டர் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க டாக்டர். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, ஏன் ஃபாலோ பண்ணல? டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஸ்கேன் எடுத்தாதான் எதுவுமே சொல்ல முடியும். டாக்டர், அடுத்த முறை வரும்போது இதெல்லாம் எடுத்துக்கலாமா? என்ன பேசுறீங்க? இப்பதானே சொன்னேன் முதல் குழந்தை கவனமா இருக்கணும்னு. எதுல அலட்சியமா இருக்கிறதுன்னு விவசாய வேண்டாம். டாக்டர், இப்போ ஸ்கேன் எல்லாம் எதுக்கு? எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதை வச்சு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். புரியுதா? பயப்பட வேண்டாம். நிலைமை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க சொல்ற அட்வைஸ் படி நடந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்கேன் எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. வரோம் டாக்டர். வாங்கம்மா. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. எதுக்கு பயப்படுற? அதான் ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காருல. சும்மா பயந்துக்கிட்டு. அது இல்லை மாமா, இப்போ என்னமோ டாக்டர் ஸ்கேன் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாத்திரை மருந்து அப்படி இப்படின்னு சொல்றத பார்த்தா ரொம்ப செலவாயிடும் போல இருக்கு. நம்மக்கிட்ட ஏது மாமா அவ்வளோ காசு? தானோ, நீ இங்கே உட்காந்துரு. நர்ஸ் வந்து கேட்டா என் புருஷன் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லு. நீங்க எங்க போறீங்க? நான் போய் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். உட்காரு போ. பயப்படாத, போய் உட்காரு. உட்காருமா. அண்ணே, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் போஸ் பேசுறேன். சுந்தரன் இருக்காரா? யாருண்ணே? யாரு? ஹலோ, யாரு? ஹலோ, இது சுந்தரன் நர்ஸ் தானே? சுந்தரன் இருக்காரா? சுந்தர அண்ணனா? அவர் இல்லையே, நான் பழனி பேசுகிறேன். என்ன பழனி, நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எங்கே போயிருக்காங்க? அவர் காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. எப்போ வருவாங்க? தெரியலையே. என்ன மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லிட்டா போவார். அநேகமாக கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன மேட்ரு? என்ன மேட்ரு? வந்த இடத்துல கொஞ்சம் பணத்துக்கு சிரமமாக போச்சு, அதான். அப்படியா? ஐயா, அவர் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? பழனி, மாணிக்கம் இங்கே மாணிக்கண்ணா அவரும் கடை விஷயமா வெளில போயிருக்காரு. நான் மட்டும்தான் நின்று தனியாக வானத்தை பார்த்துட்டு இருக்கேன். பேச்சு துணை கூட ஒரு புறம்போக்கம் இல்லை. சரி பழனி, நான் வச்சுறேன். சரி. பார்த்தீங்களா, மாணிக்கன்னு சொன்ன உடனே எப்படி சமாளிச்சேன் பாருங்க. பரவாயில்லடா. இப்போ உனக்கு கொஞ்சம் அறிவு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆ கூடவே கொஞ்சம் வாழை முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆ. சந்தடி சாக்குல புறம்போக்குங்கிற வார்த்தை போட்ட பத்தியா? அண்ணே, இப்படியெல்லாம் பேசினா தான் ஒரு ரியல் எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப தேறிட்டடா நீ. அப்புறம் போஸ் பேசும்போது குரல்லே ஒரு பரிதாபம் தெரிஞ்சு. என்ன பண பிரச்சனையே என்ன பிரச்சனைன்னு தெரியல. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான் போல இருக்கு. டேய், இப்போதான் சொன்னேன் உனக்கு அறிவு முளைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. அந்த வார்த்தையை அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்டா அப்பப்போ ஏசுநாதர் மாதிரி பேசுற? என்ன அந்த போஸ் மேல அவ்வளோ அக்கறை உனக்கு? ஏதோ சின்ன மனிதாபிமானம், அவ்வளோதான். மனிதாபிமானம் மூஞ்சிய பாரு. டேய், இந்த போஸ் மாதிரி ஆளுங்களை விட்டுறக்கூடாதுடா. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. சுந்தரையாவே சுற்றி சுற்றி வந்துடுவான். அப்புறம் இவெல்லாம் கொடி மாறிடா, ஆரம்பத்திலே கத்திரி வச்சிடணும், இல்லைன்னா பறவிடுவான். இதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களோட எனக்கு தெளிவு குறைவு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ம் ம்
கிடைக்கலையா? போங்கடா அந்த பக்கம் வாங்க. டேய் அந்த கிளவி அப்படிதான் நீங்க விளையாடுங்கடா. வாங்கடா வாங்கடா. அடி அடி கரெக்ட்டா. நீங்க அடிங்க நான் அடிப்பேன். நான் அடிக்கிறேன். தம்பி இங்க வா. என்னண்ணே எந்த அக்கா லெட்டர் வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள செல்வன் ஒருத்தர் இருப்பாரு, கொஞ்சம் கூட்டு வாங்க. என்னென்ன விளையாடும் போது தொந்தரவு பண்ணிட்டு. பாட்டி செல்வங்கிறது யாரு? என்னடா தொப்புல எடுத்து பேர் வச்ச மாதிரி செல்வங்கிறது யாருங்கிற? இரு நான் கூப்பிடுறேன். அடே கண்ணு செல்வா, வாடா. உன்னை பார்க்க பெரிய மனுஷன் வந்திருக்கா. வாடா. இத பாரு, உன் பேரை சொல்லி கூப்பிடுறேன்டா. உங்களை வெளியில உடனே கூப்பிடுறாங்க. யாரா? யாருக்கு தெரியும், வந்து பாருங்க. அதோ அங்க நிக்கிறாரு அவர்தான். அடடே அண்ணே, யாரும் நினைச்சேன் நீங்க தானா? என்ன இங்க நின்னுக்கிட்டு? உள்ள வாங்க. இல்ல செல்வம். அட வாங்கண்ணே உள்ள. இல்ல செல்வம், நான் இப்ப இருக்க சூழ்நிலையில வர்றது அவ்வளவா நல்லா இருக்காது. அப்புறம் எப்போ வருவீங்க? வாங்க. இல்ல செல்வம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு நீ நினைக்கிற? பண பிரச்சனை தான். விவரமா சொல்லுங்கண்ணே, புரியல. நானும் தினமும் ஆஸ்பத்திரி வந்தோம். வந்த இடத்துல டாக்டர் என்னென்னமோ ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் அளவாக தான் பணம் கொண்டு வந்தேன். ஊரில் போய் பணம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதை நினச்சி தானே உடம்பை கெடுத்துக்குவா. வெயின் அலைச்சல் வேற. டாக்டர் எல்லா டெஸ்ட்டையும் உடனே எடுத்தானுங்கிறாங்க. ஐயோ, அதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுண்ணே. அதான் சொல்லுவோம். சுந்தரனுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே அவர் இல்லை. நீ தான் சொல்லுவோம், உதவி பண்ணணும். எவ்வளோ பணம் தேவைப்படுது? ஒரு 1000 ரூபா வேணும் சொல்லுவோம். 1000 ரூபாயா? என்ன சொல்லுவோம்? அவ்வளோ பணம் எங்கிட்ட எதுண்ணே? சரி ஒன்று பண்ணுங்க, நீங்க உள்ள வாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணும். வேணா சொல்லுவோம். ஏற்கனவே உங்க அம்மா எங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பணம் இதெல்லாம் கேட்டு வந்தா வேணா சொல்லுவோம். நீங்க உள்ள வரலன்னா கஷ்டம்ண்ணே. சொல்றதை கேளு செல்வோம். நான் உள்ள வந்தா உனக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை. ஏற்கனவே என்னால தான் பிரச்சனைன்னு ஆகி போச்சு. அது உனக்கு வேணாம். கொஞ்சம் பணம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னா. சரி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். பாட்டி, ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குமா? ஏண்டா இது வரைக்கும் நீ நல்ல பையன்னு நினைச்சிருந்தேனே, எதுக்குடா முழுசா 1000 ரூபாய் கேக்குற? எனக்கு இல்ல பாட்டி, போஸ் அண்ணன் வந்திருக்காரு. வைஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா. ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமா, பணம் பத்தலையா, அதான். ஐயோ போஸ் வந்திருக்கானா? ஐயா ஏன் கத்துற? மாணிக்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாத்துருக்காரா. கடையில அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதான் என்ன தேடி வந்திருக்காரு. என்ன கதையா சொல்றேன், பணத்தை கொடு. ஐயோ கண்ணு வருத்தப்படாத கண்ணு. என் கையில இருந்த பணமெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரி 10 நாள்ல திருப்பி கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போயிட்டா. ஒரு 10 பைசா கூட என் கையில இல்லையே. போஸுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நான் உதவ முடியலன்னு வருத்தப்படுறேன் கண்ணு. போஸ் என்ன செய்வான்? எங்க போய் ஏன் புலம்புற? இல்ல நட்டி இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி. அம்மா, என்னடா 1000 ரூபாய் பணம் இருக்குமா? உனக்கு எதுக்குடா 1000 ரூபாய் பணம்? எனக்கு இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான். எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா, ஊர்ல இருந்து பணம் வரலையா. அடுத்த வாரம் கொடுத்துருவான். சீட்டு பணம் கட்டுறதுக்கு தாண்டா 1000 ரூபாய் வச்சிருக்கேன். எக்ஸாம் மேட்டர்மா, அடுத்த வாரம் பணம் வந்த உடனே கொடுத்துருவான். அப்ப கட்டிக்கலாம் சீட்டு. சரி சரி, அந்த கடுகு டப்பா பக்கத்து டப்பால வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. இத பாரு, ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி வாங்கிடணும் என்ன? அப்புறம் வந்து பெரிய கர்ண மகாராஜா மாதிரி பணத்தை திருப்பி கேட்காம இருந்துடாத என்ன? நாம ஒன்றும் மிச்ச பணக்காரங்க கிடையாது. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உங்ககிட்டே ஒருத்தன் 1000 ரூபாய் கேக்குறானே, அவன் என்ன ஃப்ரெண்டுடா? உனக்கு என்ன கப்பலா ஓடுது? அதான் பரிச்சை விஷயம் சொல்றான்ல, அடுத்த வாரம் கொடுத்துருவான். புலம்பாத. ம்.
இதில் 1000 ரூபா பணம் இருக்கு. ரொம்ப நன்றி செல்வம். பணம் ரெடி பண்ண ரொம்ப சிரமப்பட்டியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் முதல்ல அண்ணியை கவனிங்க. செல்வம், உங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கினியா? வேற போய் சொல்லி வாங்கினேன், நீங்கள் போய் முதல்ல வேலையை முடிங்க. அதுக்கு இல்லை செல்வம், ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு எங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம். பணம் வாங்கினதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. ஐயோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. எனக்கா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. ஊருக்கு போன உடனே சிதம்பரம் அம்மா கிட்ட அம்மா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னையும் லீலாவையும் சேர்த்து ரொம்ப தாறுமாறாக பேசியிருக்காங்க அம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள விட்டு செல்வம். என்ன விட்டாங்களா, ஒன்று விட்டாங்களா, இல்லை மாமா தான் விட்டாங்களா? அது சின்ன பிள்ளையும் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவனுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு அந்த பாரபட்சம்லாம் கிடையாது செல்வம். இல்லை போசனே, இதில் எனக்கு என்ன புரியலன்னா, லீலா மாதிரி ஒரு மருமக கிடைக்க எங்கள் அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அதை புரிஞ்சுக்காம மயக்கரா ஏக்கரான்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி சரி, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. இப்போ என்ன, மாமா கிட்ட நீ சாரி கேட்க சொன்னே போய் சொல்லணும், அவ்வளோதானே? சொல்லிடுறேன். சரி, அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? அது டி நகரில் கேஆர்னு ஒரு ஹாஸ்பிட்டல். கேஆர் ஹாஸ்பிட்டல் தெரியும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நேராக போய் டெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருங்க. நான் காம்பவுண்ட் வீட்டுக்கு போய் சரவணியை கூட்டிகிட்டு வந்து தானே நீ சரி, பார்க்குறேன். ஓகே ம். சரி செல்வம், ரொம்ப நன்றி செல்வம். அடா விடுங்கண்ணே, போங்க.